வீரமான பையனும் புலியும். தொலைவில் உள்ள ஒரு கிராமத்தில் உள்ளூர் சலவை தொழிலாளருக்கு சொந்தமான ஒரு கழுதை வசித்து வந்தது. அது அடிக்கடி அருகிலுள்ள வனப்பகுதிக்கு மேய்ச்சலுக்காக செல்லும். அங்கே வினோதமாக அது ஒரு புலியுடன் நட்பு கொண்டது. ஒருநாள் அந்த கழுதைக்கும் புலிக்குமிடையே நட்பு ரீதியான வாக்குவாதம் நடந்தது. அவ்விரண்டில் எது வலிமையானது? இந்த விவாதம் நீண்ட நேரம் தீவிரமாக நடந்தது. கடைசியில் புலி, சண்டையிடுவோம், வெற்றி பெறுபவர் வலிமையானவர் என்று அறிவிக்கப்படுவார் என்றது. இதற்கு கழுதை உடனடியாக ஒப்புக்கொண்டது. அடுத்த நாள் புலி தனது கூர்மையான நகங்களுடன் தோன்றியது. கழுதை அதன் உடல் முழுவதும் துணிகளால் மூடப்பட்டு வந்தது. அது கழுதையை முழுவதும் மென்மையாக ஆக்கியது. சண்டை தொடங்கியது. புலி தோல்வியடைந்தது. அதன் நகங்கள் துணிகளில் சிக்கி வேகமாக மாட்டிக்கொண்டன. அதனால் கழுதையை தாக்க முடியவில்லை. ஒரு சிறு பையன் இந்த வினோதமான சண்டையை ஒரு மரத்தின் உச்சியிலிருந்து பார்த்து கொண்டிருந்தான். புலியின் தோல்வியுடன் சண்டை முடிந்தபோது அந்த மிருகம் மேலே பார்த்து அந்த பையனை கண்டது. புலி உருமி, ஹே சின்னப்பையா, இன்று இங்கே என்ன நடந்தது என்று யாருக்கும் சொல்லாதே. அப்படி செய்தால் நான் உன்னை கபளீகரம் செய்து விடுவேன் என்றது. அந்தச் சிறுவன் யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று உறுதியளித்துவிட்டு வீட்டிற்கு ஓடினான். அவன் பயந்து போய் வீட்டிலுள்ள ஒரு பெரிய பானைக்குள் ஒளிந்து கொண்டான். பையனின் வாக்குறுதியை நம்பாத புலி அவனை பின்தொடர்ந்து வீட்டிற்கு வந்து ஒரு மூலையில் ஒளிந்து கொண்டது. இரவில் பையனின் தாய்ப்பானைக்குள் ஒளிந்திருந்த தன் மகனை கண்டுபிடித்தாள். அவள் அவனை அங்கு என்ன செய்கிறாய் என்று கேட்க பையன் நடந்த அனைத்தையும் கூறினான். அவன் தாய் அவனை தேற்றி, பயப்படாதே, நாங்கள் அனைவரும் உனது கட்டிலைச் சுற்றிலும் படுத்துக்கொள்வோம், அதனால் புலி உன்னை தொட முடியாது என்றாள். விரைவில் வீட்டில் உள்ள அனைவருக்கும் கழுதையின் கைகளில் புலியின் தோல்வி பற்றி தெரிந்தது. பையனின் துரோகத்தால் புலிக்கு மிகவும் கோபம் வந்தது. இரவில் வீட்டில் உள்ள அனைவரும் பையனைச் சுற்றி படுத்துக்கொண்டனர். விரைவில் அவர்கள் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். புலிதான் மறைந்திருந்த மூலையை விட்டு வெளியேறி தூங்குபவர்களை தாண்டி பையனின் கட்டிலுக்கு அடியில் ஊர்ந்து சென்றது. பின்னர் அது மெதுவாக கட்டிலை தூக்கி அதனுடன் காட்டுக்குள் ஓடிவிட்டது. கட்டிலின் ஆட்டத்தால் பையன் விழித்துக் கொண்டான். தான் புலியின் முதுகில் இருப்பதை அறிந்து திகைத்தான். ஆனால் அவன் ஒரு வீரமிக்க சிறுவன். அதனால் கட்டிலில் தொங்கிக் கொண்டிருந்த கயிறு இழைகளை விரைவாக புலியின் கழுத்தைச் சுற்றி கட்டினான். அந்த மிருகம் ஒரு பெரிய மரத்தின் அடியில் சென்றவுடன் பையன் ஒரு கிளையை பிடித்து மரத்தின் உச்சிக்கு ஏறிவிட்டான். புலி தொடர்ந்து நடந்து ஒரு பாழடைந்த கிணற்றை அடைந்தது. அது கட்டிலை கிணற்றுக்குள் தள்ள முயற்சிக்கும்போது அதன் சமநிலையை இழந்து தானே உள்ளே விழுந்து மூழ்கிப் போனது. அந்த சிறுவன் மரத்திலிருந்து இறங்கி மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு ஓடினான்.